ஒரு பல கிலோ இருப்பேன். இதில் இந்த 10 கிலோ லேங்காவை தூக்கிட்டு தத்தி திணறி எப்படியோ ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஓடிட்டேன். மணமகள் அறையில் போயிட்டு பிரணுவை பார்த்தேன். எப்போ என்ன அழகாக இருந்தால் கையில் மாப்பிள்ளை பேர் இருந்ததுன்னா ஹைட் அண்ட் சீக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு என்னோட ஐக்கிய கூட்டங்களோட சேர்ந்துட்டு ஒரே கதை. இன்னும் மிச்சம் இருக்க 2-3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை வச்சு 2-3 ஃபங்க்ஷன் தேரும், அப்படியே கெட் டுகெதர்னு அவங்கள பார்த்த மாதிரி ஆயிரும்னு நினச்சிக்கிட்டு திரும்புகிற 4 பக்கமும் சாப்பாடு. ஏன் உட்காந்துருக்கும் போதே லைனாக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. மேடைக்கு போகிறதுக்கு பார்த்தா ஒரு பெரிய கியூ இருந்த காரணத்தினால அப்படியே சாப்பாடு செக்ஷன் போனால் விதவிதமான சாப்பாடு பாருபட்சமே பார்க்காம தட்டில் எல்லாத்தையும் டிசைனாக போட்டுட்டு பிளேட்டுக்கு மூச்சே விட முடியாமல் பண்ணிட்டு சமத்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு மேடையில் ஏறி போனோன்னே இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவ மாப்பிள்ளைக்கு இன்ட்ரோ கொடுக்க வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்னு பேச்சுவார்த்தை நான் பண்ணிட்டு வாழ்த்து சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை எப்படியாவது ஆட வைக்கணுங்கிற குறிக்கோள் கடமை என்கிட்ட வந்ததுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்டெப்ஸை போட்டுட்டு தான் மாஸ்க் காட்டியதாக உணர்கிறாருன்னு என்ன நானே நினச்சிக்கிட்டு நல்லா ஜாலி பண்ணிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் பிரிய போகிறேன்னு இருந்தாலும் எப்படியோ அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ல இருந்து விடுதலை கிடைக்க போகிறதுன்னு எனக்கு என்னமோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு.